நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் நான் முன்பதிவுல சொன்ன மாதிரி பிராண்டை பத்தி இது பண்றோம். ஒரு பிராண்ட் வந்து ஒரு விளையாட்டை ஸ்பான்சர் பண்ணியிருக்க ஒரு பிராண்ட் நல்ல பிராண்ட் உள்ள கம்பெனி விளையாட்டை ஸ்பான்சரா பண்ணியிருக்கிறத பத்தி இப்போ சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி அந்த அந்த கம்பெனி எந்த விளையாட்டை ஸ்பான்சர் பண்ணியிருக்குங்கிறது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பிளஸ் எங்க ஆபீஸ் பார்க் பின்னாடி வச்சிருக்காங்க. அவங்க பிசினஸ் பண்றாங்க. ராகவ் ஃபின் சர்வீஸ்ன்னு சொல்லி மிஸ்டர் சுந்தர், அதுக்கப்புறம் அவங்களுடைய கொலீக் வந்து ஃப்ரீலான்ஸ் சுரேஷ், அதுக்கப்புறம் கணேசன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்காரு, அவர் செல்வ பிரகாஷ் வந்து டொயோட்டா யூஸ்ட் கார்ல இருக்காரு, முத்துக்கண்ணன் வந்து எங்களுடைய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால இருக்காங்க. இப்ப அவங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேர் சரியா சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நேர்கள் நீங்களும் பாருங்க. எந்த கம்பெனி இந்தியால முதல்ல விளையாட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுச்சு? தெரிஞ்சுச்சுன்னா தெரியும் சொல்லுங்க, தெரியலன்னு தெரியல. ரிலையன்ஸ். பிரிட்டானியா. நீங்க? எம்ஆர்எஃப். தெரியல. இத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொன்னாங்க. அதுல ராகவ் ஃபின் சர்வீஸ் ஓனர் மிஸ்டர் சுந்தர் தான் கரெக்டா சொல்லியிருக்காரு. பிரிட்டானியா இஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் தி கேமுக்கு ஸ்பான்சர் பண்றது வந்து பிரிட்டானியா தான். அந்த இது கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வியூவர்ஸ் நீங்க நிறைய பாக்குறீங்க இல்லையா, அந்த பிரிட்டானியா அமிர்தராஜ் டென்னிஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த பேட் ரொம்ப ஃபேமஸ். இதுல விளையாண்டவர் தான் லியாண்டர் பீஸ் அண்ட் மகேஷ் பூபதி. அவங்கள நாங்க பாத்திருக்கோம். பிரிட்டானியா பாடி ஃபேக்டரியில மீட்டிங் போகும்போது இந்த மாதிரி ஒரு கிரவுண்டர் டெம்பரரியா ரெடி பண்ணிருந்தாங்க. அதுல விளையாண்டவங்க தான் லியாண்டர் பீஸ் அண்ட் மகேஷ் பூபதி. ரொம்ப நன்றி மிஸ்டர் சுந்தர், அவர் கரெக்டா அடிச்சிட்டாரு பிரிட்டானியா அப்படின்னு. விஜய் அமர்ராஜ் தான் அதோடைய இது. ஏன்னா ராஜன் பிள்ளையும் விஜய் அமர்ராஜும், எங்க சேர்மன் ராஜன் பிள்ளையும் விஜய் அமர்ராஜும் ஃப்ரெண்டு. ராஜன் பிள்ளையுடைய ப்ரொபோஷன் பிரகாரம் விஜய் அமர்ராஜ் வந்து விளையாண்டாரு. இந்த போட்டோ ரொம்ப ஃபேமஸ் போட்டோ. 1979ல பியான் போர்க்குக்கும் விஜய் அமர்ராஜுக்கும் நடந்த போட்டி. 6 hours நடந்த போட்டி. இந்த போட்டி வந்து பியான் போர்க்கு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஏன்னா பியான் போர்க்கு 6 வருஷம் கன்சிக்யூட்டிவா சாம்பியன் வாங்கினாரு. மேட்ச் முடிஞ்ச உடனே இதை எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கும்போது பியான் போர்க்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு அமிர்தராஜ் சொன்னாங்க. அமிர்தராஜ் இஸ் ரியலி அ கிரேட் ஜென்டில்மேன். அவர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப மிகப்பெரிய வார்த்தை. நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது அதுதான் இங்க ஐ எம் அ பர்சன் பியாண்ட் கம்பாரிசன் அப்படின்னாரு. அவர் கம்பேர் பண்ணதுக்கு கேட்கும் போது சொன்னாரு ஐ வாண்ட் டு பி அ பர்சன் பியாண்ட் கம்பாரிசன் சொன்னாரு. அதோட பியூட்டி என்னன்னா, விஜயவராஜுடைய அம்மா மார்கரெட் விஜயவராஜ் அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர். தான் 3 பசங்களையும் வந்து டென்னிஸ்ல இதாக்குனாங்க. அவங்க 2019ல இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பசங்க. ஒன்னு வந்து விஜய் அமர்ராஜ், இன்னொன்னு வந்து அசோக் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ். ஆனந்த் அமிர்தராஜ் அண்ட் அசோக் அமிர்தராஜ் தான் யூஎஸ்ல உள்ள அந்த பிலிம் ப்ரொடக்ஷன்ல பெரிய கம்பெனி. சோ இத பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம். சோ முதல்ல விளையாட்டுக்கு ஸ்பான்சர் பண்றதுல எங்க பிரிட்டானியா கம்பெனிங்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். பிரிட்டானியா அமிர்தராஜ் டென்னிஸ் ஃபவுண்டேஷன்